இந்த 4 ஆண்டு காலம் அ அதாவது இவர் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 4 1/2 ஆண்டு, 9 ஆண்டு காலம். இத வந்து வேற ஒருத்தர் இருந்தா, இந்த கட்சிய வந்து காப்பாத்தியிருக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு எண்ணமும், ஒரு பேச்சும் பொது வெளியில இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி இடத்துல வேற யாராவது இருந்தா, இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு நேரம் அழிஞ்சு போயிருக்கும். அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கே. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற 2,00,00,000 தொண்டர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 லட்சம் நிர்வாகி கிளை கழகத்திலிருந்து மாநிலம், மாவட்டம், நகரம், ஒன்றியம் இருப்பாங்க. அதுல திரு எடப்பாடியை விடவும் தகுதியும், திறமையும், அறிவும், ஆற்றலும், நிர்வாகத் திறன் கொண்ட லட்சக்கணக்கானோர் அதிமுகல இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்க வேண்டும். நான் பல பதிவுகள்ல தொடக்கத்திலிருந்து சொல்றேன். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், அன்றைக்கு அமைச்சரவையில் இருந்த பெஞ்சமின கைகாட்டியவர் தான் முதலமைச்சர். அப்படின்னா, அவர் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அவரும் அவர் இந்த மாரி சூழ்ச்சிகள்லாம் பண்ண மாட்டாரு. அவரும் கொண்டு வந்திருப்பாரு. கட்சிய கட்டமைப்பா கொண்டு போயிருக்கார். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இல்ல தன்னுடைய இவரு பணபலத்தாலும், அதிகார பலத்தாலும் கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார் தான் குற்றச்சாட்டு.